Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாங்க என் டெய்லி மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாம். டைரக்டா ஃபேஸ்க்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் plain வாட்டர்ல மூஞ்சி நல்லா கழுவிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணனும். இன்னைக்கு நான் ஃபேஸ் வாஷ்க்கு குட் வைப்ஸோட மல்பெரி ஃபேஸ் வாஷ் நினைக்கிறேன். ஆமா, மல்பெரி ஃபேஸ் வாஷ் எடுத்துர்க்கேன். இது என்னது 5வது 6வது பாட்டில். ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஸ் வாஷ் இது சல்ஃபேட் ஃப்ரீ, பாராபன் ஃப்ரீ. இது ரெகுலரா யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது, இரிட்டேஷன்ஸ் இருக்காது. ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ் கூட. நீங்க நிறைய ஆஃபர்ஸ்ல வாங்கிக்கலாம் பர்பிள் ஆப்ல. அடுத்து ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் நல்லா டேப் பண்ணி மூஞ்சி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து டோனருக்கு குட் வைப்ஸோட green tea toner. இது 5வது 7வது பாட்டில் தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். பிம்பிள்ஸ் எல்லாம் அப்புறம் ஓப்பன் போர்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாம் இருந்தா கம்மி பண்ணும். அது 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் எடுத்துக்கிறேன். இது லைட்டா போட்டாவே போதும். நிறைய போட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயில் மாதிரி தான் இருக்கும். ஆனா லைட்டா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஸ்க்கு. இது ரெகுலரா யூஸ் பண்றதுனால ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஸ்கின் டெக்ஸ்சர் நல்லா இருக்கு எனக்கு. ஃபைனலா லிப் பாம்க்கு குட் வைப்ஸோட லிப் பாம். இது டிண்டட் லிப் பாம். சிமிலரா ஒரு லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும் போட்டா. ஸோ லைட்டா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ஸோ மை டெய்லி மார்னிங் ரொட்டீன்.